வரத்தையும் நீர் பாதுகாத்து கொண்டீரே. அந்த தேவனை நோக்கி ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ஆவியானவரே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, நல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, நல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகமா என் ஜனத்தை மூடுதே. உம்முடைய பிரசன்னத்தினால் மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. கைகளை வைத்து சொல்லுவோமா? விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, வரைக்கும் விலகாத செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, 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 வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. நன்றி அப்பா. இந்த நேரத்தில் அப்பா உங்களுடைய பிரசனத்திற்காக நன்றி ஆவியானவரே. பிரசனத்தோடு இந்த ஆராதனையை நீரப்பா உங்களுக்கு இருப்பீராக அப்பா. முழு ஆவியோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் உங்களுக்கு ஆராதனை செலுத்த எங்களுக்கு பலனை தருவீராக ராஜா. ஆராதனை நீர் ஆசீர்வதிப்பீராக இயேசு நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். இந்த 10 மாதங்கள் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்த தேவன் இந்த 11வது மாதத்திலும் அப்பா எந்த கலக்கம் என்னுடைய வாழ்க்கையில் இல்லாமல், நம்மளுடைய வாழ்க்கையில் இல்லாமல், இந்த மாதம் ஆண்டவர் அவருடைய கிருபையினால் அவருடைய காரணத்தினால் நம்மளை நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஆமென். நம்ம ஒன்றே ஒன்று மாத்திரம்தான் செய்ய வேண்டும். அவருடைய நாமத்தை நம்ம துதித்து கொண்டே இருக்கணும். ஆமென். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் காலத்தை படைத்த தேவன் அவருக்கு தெரியும். ஆமென். காலம் அவர் கையில் இருக்கிறது. ஆமென். அந்த நாமத்தை நம்ம சொல்லி உயர்த்த போகிறோம். அந்த இயேசு என்ற நாமத்தை நம்ம உயர்த்த போகிறோம். ஓ இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமா
சொந்தமாக ஆசி பொழுதனக்கு சுகபலன் அளித்தாரே. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். அப்படி இருக்கிற இடத்துல எல்லாம் எழுப்பி நின்று நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நாமம் இருக்கிற வரைக்கும் நாம் இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பாடின பாடலினுடைய அந்த சரணம் சொல்லுகிறது, கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் என்ன வேண்டாமா, கொஞ்சமும் பயம் வேண்டாம். எதுனாலும் பயப்பட வேண்டாம் சொல்கிறாரு. அடுத்த வார்த்தையை வாசிங்க. இயேசு என்னும், அந்த லிரிக்ஸை போடுங்க. இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடும். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பெரிய கோலியாத்துக்களை போல சூழ்நிலை வந்தாலும் சரி, நாம் பயப்பட தேவையில்லை. காரணம், எனக்கு எதிர்த்து நிற்க பலன் இருக்கிறதுனால அல்ல. அதெல்லாம் இந்த உலக மனிதர்கள் சொல்வது, எனக்கு எதிர்த்து நிற்க பலன் இருக்கு, என்கிட்ட எல்லாம் இருக்குது. இல்லை, நம்ம நிற்பதற்கு பயம் இல்லாமல் இருப்பதற்கு ஒரே காரணம் இயேசு என்கிற நாமம். அல்லேலூயா. நல்ல எல்லாம் சேர்ந்து சொல்லலாம், அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். அந்த இயேசு என்கிற நாமத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து அறிக்கையிட்டு பாடுவோமா? கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, உற்சாகமாக சொல்லுவோமா? இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடாமே. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடாமே. இயேசு என்னும் நாமமே, நாமமே ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே, இயேசு என்னும் நாமமே. எல்லாரும் முழு பலத்தோடு சொல்லுவோம். ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும்
பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பாதை என்றும் ஓடுவே அறிக்கையிட்டு சொல்லுவோமா? தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பாதை என்றும் ஓடுவே இயேசு என்னும் நாமமே, இயேசு என்னும் நாமமே ஆமே. என் ஆத்துமாவின் கீதமே கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி கடைசியாக மகிழ்ந்திடுவே இயேசு என்னும் நாமமே, இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம் கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. வேண்டாம் இயேசு என்னும் நாமம் உண்டு இன்றே ஜெயித்திடுவோம் இயேசு என்னும் நாமம் உண்டு இன்றே ஜெயித்திடுவோம் நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாம் பாடு என்றும் பாடு நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாம் பாடு என்றும் பாடு எல்லாரும் கரங்களை தட்டி நல்லா உற்சாகமா கரங்களை தட்டி இயேசு என்கிற அந்த நாமத்துல அப்பா எங்களுக்கு விடுதலை உண்டு. இயேசு என்கிற அந்த நாமத்துல அப்பா எங்களுடைய பயங்கள் எல்லாம் மாறி போகிறது. நாங்கள் எதை குறித்தும் கலங்க தேவையில்லை. காரணம் இயேசு என்கிற நாமம். ஆண்டவரே உம்முடைய நாமம் அத்தனை மேலான நாமம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு என்னும் நாமமே நாமமே ஆத்துமாவின் கீதமே கீதமே இயேசு என்னும் நாமமே நாமமே ஆத்துமாவின் கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. ஆண்டவரே, இயேசு என்கிற அந்த நாமத்தை நாம் அறிக்கையிட இந்த உலகத்தில் நமக்கு எதிராக வருகிற எல்லா செங்கடல்களையும் எல்லா எரிகோ கோட்டைகளையும் நாம் எதிர்த்து நிற்க நமக்கு தேவையானது ஒன்றே ஒன்றுதான். இயேசு என்கிற அந்த நாமம். இயேசு என்கிற அந்த நாமம், அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமத்துல நமக்கு விடுதலை உண்டு. அவருடைய நாமத்துல நமக்கு பலன் உண்டு. விசுவாசிக்கிறவர் எல்லாரும் அவரை பார்த்து சொல்வோம், ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே எங்களுக்கு பலனை தருகிற தேவன். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த 10 மாதமும் நம்மை நடத்தி வந்த அந்த தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோமா, நன்றி பலிகளை ஏறெடுப்போமா. அப்பா, கடந்த 10 மாதங்கள் நடத்தி வந்து எங்க குடும்பத்தை நடத்தினீர், கண்மணி போல பாதுகாத்தீர், பலன் தந்தீர், சுகம் தந்தீர். அப்பா, நல்ல உணவை தந்தீர், உடையை தந்தீர், இருக்க நல்ல இடத்தை தந்தீர், நல்ல குடும்பத்தை தந்தீர். அப்பா, எத்தனையோ கரடு முரடான சூழ்நிலைகள், அவை எல்லாவற்றின் மத்தியிலும் நீர் எங்களை வழி நடத்தினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய வாழ்க்கையை சற்று திரும்பி பார்த்து இந்த 2025 ஆரம்பித்த இந்த 10 மாதங்களும் இந்த 11ஆம் மாதத்தின் முதல் வாரத்தில் அவரை ஆராதிக்கிறோம் என்றால் அது நம்மால் உண்டானதல்ல, அது அவருடைய சுத்த கிருபை மாத்திரமே. அப்பா, உங்களுடைய கிருபையினால் எங்களை நடத்தி வந்தீர் ஆண்டவரே. எத்தனை சூழ்நிலைகள், எத்தனை பலவீனங்கள், எத்தனை கரடு முரடான பாதைகள்,
இவை எல்லாவற்றிலும் நீர் என்னை நினைவு கூர்ந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவர், இந்த ஞாயிறு ஆராதனையில இந்த 11ஆம் மாதத்தின் முதல் வாரத்தில் வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகம் உன்னை மறக்கலாம், ஆனால் நான் ஒருபோதும் உன்னை மறவாத தேவன், ஒருபோதும் உன்னை மறவாதவன். உன்னுடைய குடும்பம் உன்னை மறக்கலாம், ஆனால் நான் உன்னை ஒருபோதும் மறவாதவன். நான் பாடின சரணம் சொல்லுகிறது, தாய் தன் பாலனை மறந்தாலும் அவர் நம்மை ஒருபோதும் மறவாத தேவன். எத்தனை மேலான அன்பு பாருங்க, அவருடைய அன்பு எத்தனை மேலான அன்பு. தாய் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாத தேவன் அவர். அவர் நம்மை நினைவு கூறுகிற தேவன், நினைவு கூறுகிற தேவன். இந்த 11ஆம் மாதத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், நான் உன்னை நினைவு கூறுகிற தேவன். இஸ்ரவேலின் அழுக்குரலை கூக்குரலை தேவன் கேட்டு அவர்களை நினைத்தருளினார் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த 11ஆம் மாதத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், அவர் நம்மை நினைவு கூறுகிற தேவன். அவர் நம்மை மறந்து போகிறவர் அல்ல, அவர் நம்மை நினைவு கூறுகிறவர். ஒருவேளை உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரோ, ஆண்டவருடைய சூழ்நிலையில என்னை விட்டு விட்டாரோ என்று நினைத்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை மறக்கவில்லை, நான் உன்னை நினைவு கூறுகிற தேவன், நான் உன்னை நினைவு கூறுகிற தேவன். அல்லேலூயா. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், அதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே உதவாத எண்ணில் நீர் உறவாணி. நீங்க இல்லாம என் உலகு விழியாதே. உதவாத எண்ணில் நீர் உறவாணி. நீங்க இல்லாம என்னுடைய பொழுது இல்லாண்டவரே, என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன அவர் உங்களை நினைவு கூறுகிற தேவன். அவரை பார்த்து சொல்லுவோமா, என்ன நினைவு கூறுக ஆண்டவரே. இந்த 11ஆம் மாதத்துல தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நீங்க நினைச்சா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? பாடலாக அல்ல, அறிக்கையிட்டு சொல்லுவோமா, ஆண்டவரே நீங்க என்ன மறந்தா நான் எங்க ஆண்டவரே போவேன்? உங்களிடத்துல மாத்திரம் தான் ஆண்டவரே வரும். எங்கே போவேனா? தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட, உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த உம்மை பாட, உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது காசு பணம் இல்லாம நம்ம வாழ்ந்த நாட்கள் உண்டு. பொருளாதாரத்துல நம்ம கீழே இருப்பதினால் உலகம் நம்மை உதாசீனப்படுத்தின நாட்கள் உண்டு, ஏளனமாய் பார்த்த நாட்கள் உண்டு. உலகம் காசு இல்லைன்னா உங்களை மறந்து போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த 11ஆம் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில சொல்லுகிறார், உலகம் காசு பணத்தை பார்த்து உன்னை நினைவு கூறலாம், ஒன்றுமே இல்லாத பொழுது உன்னை நினைவு கூறுகிற தேவன் ஒருவர் உண்டு. அவர் எப்போதுமே நம்மை மறக்கிற தேவன் அல்ல. அவரை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்து சொல்லுவோம்,
காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நாடுதல நீர் மறக்கலை. அவர் மறக்க மாட்டாருங்க. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நாடுதல நீர் மறக்கலையே. நான் உழைஞ்சு போய் கிடந்த, நான் ஒருக்கப்பட்டு கிடந்த, என்ன ஒட்டி சேர்க்க நீங்க வந்தத நான் மறக்கலையே. என் கண்ணீர நீங்க தொடச்சு விட்டத நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பட்டலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பட்டலையே. அவர் நம்மை நினைவு கூறுகிற தேவன். அவர் நம்மை மறக்காத தேவன். இந்த மாதத்துல அவர் நம்மை நினைவு கூறுக என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையை அளவில்லாமல் நமக்கு தருவதுதான். அவர் உங்களை நினைவு கூறுகிறார். உங்களை மறக்காத தேவன் என்பதற்கு அடையாளம் ஒவ்வொரு நாள் அவருடைய கிருபையினால் நம்மை நிரப்புவார். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் காலைதோறும் அவருடைய கிருபை புதியதா இருக்கிறது போல ஒவ்வொரு நாளும் நம்மை நிரப்பி அவருடைய கிருபையினால் நிரப்புகிற தேவன். இந்த மாதத்துல அப்பா அவருடைய கிருபையினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே என்று சொல்லுவோமா? அவரை பார்த்து கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுங்க. சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை அவருடைய கிருபை இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு நினைக்கிறவங்க எல்லாம் இல்ல, அவருடைய கிருபை இல்லாம என்னால ஓட முடியும்னு நினைச்சா பரவாயில்ல. அவருடைய கிருபை இல்லாம என்னால் நிற்க முடியாது ஆண்டவரே. உங்க கிருபை இல்லாம என்னால் நிற்க முடியாது. நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் உங்களுடைய சித்த கிருபை என்று சொல்லுகிற எல்லா கரங்களை வெட்டி சொல்லுவோமா? கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே கிருபையே உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபை. சபையாராக எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபை. நான் சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிற அந்த கிருபை, சூழ்ந்து கொண்ட கிருபை. அவரை பார்த்து சொல்லுவோமா? சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் ஆண்டவரே, நாங்க சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் எங்களை சூழ்ந்து கொண்ட உடைய கிருபை. ஆமென். கரங்களை உயர்த்தி கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. அப்பா, இந்த நவம்பர் மாதத்துல உம்முடைய கிருபை அளவில்லாமல் எங்களுக்கு தருவீராக. நீர் எங்களை நினைவு கூறுகிற தேவன், எங்களை மறவாத தேவன். உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்பி நடத்துங்க ஆண்டவரே. உங்க கிருபையினால் எங்களை நிரப்பி நடத்துங்க ஆண்டவரே.
உங்களுடைய கிருபையை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தாங்க. எங்க பலவீனத்தில் எங்களுக்கு தேவை உங்க கிருபை தான். எங்களுடைய சோர்வின் நேரத்தில் எங்களுக்கு தேவை உங்களுடைய கிருபை தான். நாங்க உடைக்கப்பட்ட நேரத்தில் எங்களுக்கு தேவை உங்களுடைய கிருபை தான். எல்லா நேரத்திலும் நமக்கு தேவையானது ஒன்று, அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. கடைசியாக ஒரு முறை சொல்லுவோமா? கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னையுமே கிருபை என்று தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னையுமே கிருபை என்று உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை என்னை வாழ வைக்குதே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. நம்மை விட எத்தனையோ பேர் நல்லவர்களாக இருந்தோம், தகுதியானவர்களாக இருந்தோம். கிருபை என்பது தகுதியானவர்களுக்கு கொடுப்பதல்ல, தகுதியில்லாத நமக்கு பாவிகளாய் இருந்த நமக்கு நீதிமானாய் மாற்றப்படுவதற்கு வாய்ப்பே இல்லாத நமக்கு அவருடைய இரத்தத்தினால் ஈவாக தந்தாரே இந்த ரட்சிப்பை, அதுதான் கிருபை. இந்த திருவிருந்து ஆராதனையில் பங்கு பெறுகிற நாம், அப்பா எனக்கு எந்த விதத்திலும் தகுதி இல்லை ஆண்டவரே, நான் எந்த விதத்திலும் தகுதியானவன் அல்ல. ஆனால் உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரித்து என்னை நீதிமானாய் மாற்றினீரே. இதற்கு நான் எல்லளவும் பாத்திரவான் அல்ல ஆண்டவரே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னையுமே கிருபை என்று தேடி வந்ததே. என்னை விட எத்தனையோ பேர் நல்லவராக இருந்தோம், எத்தனை பேர் நல்லவனாக இருந்தும் என்னையுமே கிருபை என்று உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. இந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை பரிசுத்த ஜீவ பலியாக உங்க சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இது நமக்கு முதல் ஆராதனையாக இருப்பதனால் 2 காணிக்கைகள் ஏறெடுக்கப்படும். முதலாவது நம்முடைய தசமபா காணிக்கைகளை ஆண்டவருக்கு படைக்க இருக்கிறோம். தேவன் கடந்த மாதம் முழுவதும் உங்களை பாதுகாத்து உழைக்கக்கூடிய பலனை தந்து, ஓடுவதற்கு தேவையான பலனை தந்து, உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து, உங்கள் கையின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிட அவர் கிருபை தந்திருக்கிறார். அவர் செய்த நன்மையை எண்ணினவர்களாக அவருக்கு கொடுக்க வேண்டியதை, அவருடையதை அவர் கொடுக்கிற நேரம் நம்முடைய கரங்களில் காணிக்கையில் எடுத்து வைத்துக் கொள்வோம். அப்பா, படைக்கிற காணிக்கைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் எங்களுக்கு தந்ததில் 10 1 உமக்கென்று நாங்கள் கொடுக்கிறோம். அப்பா, இதில் நாங்கள் மேன்மை பாராட்டுவதற்கு என்று ஒன்றுமில்லை ஆண்டவரே. உம்முடைய கிருபை, அதற்கு ஈடாக நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். எங்களால் இயன்ற அந்த காணிக்கைகளை கொடுத்து உமது நாமத்தை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், ஆராதிக்கிறோம். கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் தேவன் 30 60 100 ஆசீர்வதிப்பீராக. ஒரு குறைவின்றி ஈசாக்கு பஞ்ச காலத்திலே விதைத்தாலும் ஆண்டவரே 100 மடங்கு பலனை தந்தது போல இந்த பிள்ளைகளை 100 மடங்கு ஆசீர்வதித்து வழி நடத்துங்க.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.